நெக்ஸ்ட் மார்னிங் இப்போ வேளாங்கண்ணியில் இருக்கிறோம். ஸோ மார்னிங் நேரத்துலேயே எழுந்திரிச்சு ரெடியாகி நாங்கள் நேரத்துலேயே சர்ச்சுக்கு போயிட்டு அப்புறம் ஹோட்டலில் சாப்பிட போயிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சு கேண்டீன். இங்கே வந்து ஃபுட்டு வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். இந்த கேண்டீன் வந்து சர்ச்சுக்கு முன்னாடியே இருக்கும். அதுக்கப்புறம் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டுருக்குறோம். இப்போ இந்த இடத்த பார்த்திங்கன்னா 2 பக்கமுமே நிறைய கடை, சின்ன சின்ன கடை போட்டிருப்பாங்க. இப்போ குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு ஜாமான், வீட்டுக்கு தேவையானது, ஃப்ளவர் வாஸ் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பீச் கிட்ட போகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, இப்போ ரொம்ப கடல் தண்ணி ரொம்ப பக்கத்தில் வந்துச்சு. எப்படி இருந்துச்சுன்னா வேர்க்கடலை மக்காச்சோளம் விற்கிற இடம் பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா பார்த்துக்குங்களே. இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நல்லா தெரியும் எவ்வளோ தண்ணி பக்கத்தில் வந்துருக்குதுன்னு. அங்கே முன்னாடி போட்டிருக்கிற கடை பக்கமே நிறைய தண்ணி அப்படியே பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க. அப்படியே அங்கே நாங்கள் கடலில் குளிச்சுட்டு விளையாடிட்டு இருந்துட்டு அப்புறம் கடல் அலையில் ரசிச்சுட்டு கடல் தண்ணியை கால் நினச்சிட்டு அப்படியே மீன் வாங்க போயிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா கடல் ஓரத்துலேயே வச்சுட்ருப்பாங்க. ஏன்னா நாங்கள் வந்து மார்க்கெட்டில் போய் மீன் வாங்கலை. இந்த மீன் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஏன்னா கடலில் இருந்து படகுல மீன் பிடிச்சிட்டு வரவங்க கிட்டே இருந்து டைரெக்டாக அப்படியே வாங்கி கூறாக பிரித்து விற்பாங்க. நாங்கள் என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா மீன், இறால், நண்டு இப்படி வெரைட்டியாக வாங்கிட்டு ரூமில் இருக்கிற எங்கள் அம்மா சித்தி கிட்ட சமைச்சுக்க கொடுத்துட்டு திரும்பவும் நாங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பீச்சுக்கு போய் குளிக்க போயிட்டோம். அங்கே அப்புறம் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிச்சு முடிச்சுட்டு ஐஸ்கிரீம் டீன்னு வாங்கி சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டோம். அங்கே சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. மதியம் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காலையில் மார்னிங் சர்ச்சுக்கு போனோம், பீச்சுக்கு போனோம், மதியானம் லஞ்சு சாப்பிட்டாச்சு. இப்போ வந்து ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் நம்ம குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம வந்து மிச்சம் விட்ட கோயிலுக்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரலாம். போகலாங்களா? 5 minutes later. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பழைய சர்ச்சுக்கு வந்துருக்குறோம். இங்கே கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ விண்மீன் சர்ச்சுக்கு போகிறோங்க. இப்போ அந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா கிராண்டாகவும் இருக்குங்க இந்த சர்ச்சு. இப்போ உள்ள பார்த்திங்கனாவே தெரியும். இங்கே கொஞ்ச நேரம் ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெளியே வரோம். இங்கே வந்து ஸ்டாச்சுலாம் வச்சுருப்பாங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா. இப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா பெரிய ஜீசஸ் சிலை வந்து வச்சுருக்குறாங்க. 5 minutes later. அப்புறம் நாங்கள் பீச் பக்கம் போய் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அங்கே என் ஹஸ்பண்டுக்கு ஜீசஸ் நேம் போட்ட காப்பு, அப்புறம் பசங்களுக்கு அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு ரூமுக்கு போயிட்டோம். ஏன்னா ரூம் வெக்கேட் பண்ணுற டைம் ஆனதால் நாங்கள் ரூமுக்கு போய் பேக் பண்ணிவிட்டு வேனுக்கு வந்துட்டு ரூம் கீயை சர்ச் ஆஃபீஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வேளாங்கண்ணிக்கு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை ஆளுங்கிறத ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.